Hey everyone, I'm Vincy William. I hope everyone are doing well and safe. இன்ஸ்டாகிராமில் வந்து நான் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். லாங் வீடியோஸ்க்கு ஏதாவது டாபிக் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு பர்சன் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, எப்படி வந்து தேவனை வந்து நம்ம ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் செய்யும் போதோ ட்ராவல் பண்ணும்போதோ எப்படி அந்த டைம்லலாம் வந்து ஆண்டவருக்காக நம்ம வந்து வர்ஷிப் பண்ணுறது எப்படி அந்த டைமில் வந்து காடை வந்து நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், எதை செய்தாலும் அது மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். இந்த வசனம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கு. நம்ம மனுஷனுக்காக வந்து நம்ம எதையுமே செய்ய வேண்டாம். தேவனுக்காக நம்ம வந்து செய்யணும் அப்படின்றது தான் இந்த வசனம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லுது. ஸோ நான் என்னோட லைஃப்ல ஃபாலோ பண்ற ஒரு 5 காரியங்கள தான் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். நானுமே உங்கள மாதிரி ஒரு ஃப்ளஷ் தான். ஸோ உங்க லைஃப்ல மாதிரி தான் எனக்கும் வந்து நெறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்னோட வாழ்க்கையிலயும் இருக்கு. அப்படி நாட்கள் வந்து இருந்தாலும், நான் ஃபாலோ பண்ற ஒரு 5 காரியங்கள தான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். முதலாவதாக சைலன்ட் பிரேயர். நம்ம வந்து வேலை ஸ்தலங்கள்ல இருக்கும்போது நம்மளால வாய் விட்டு நம்மளால ப்ரேயர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாரி டைம்ல வந்து மனசுல வந்து நம்ம வந்து ப்ரேயர் பண்ணிக்கலாம். எந்த வொர்க்க நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியும், அ உங்க டேபிள்ல, உங்க டெஸ்க்ல உட்காந்துட்டு யூ கேன் டூ அ சைலன்ட் பிரேயர் இன் யுவர் மைண்ட். ஆண்டவரே இந்த நாள ஒப்பு கொடுத்து நீங்க வந்து ஜெபம் பண்ணி இந்த நாள வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்டா வந்து நம்ம ட்ராவல் டைம கூட வந்து ஆண்டவருக்காக நம்ம ஒப்பு கொடுக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம வந்து சோஷியல் மீடியாஸ்ல நம்மளோட டைம வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு, யூ கேன் என்கேஜ் வந்து இந்த மாதிரி லைக் வொர்ஷிப் சாங்ஸ் இல்ல மெசேஜஸ், ஷார்ட் மெசேஜஸ் அந்த மாதிரி நீங்க வந்து கேட்கலாம். நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். இல்ல என்னோட வொர்க் வீக்கெண்ட்ல வந்து நான் ஃப்ரீயா இருக்கேன். ஸோ அந்த மாரி டைம்ல நான் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் செய்யும்போது நான் எப்படி ஆராதிக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து வெசல்ஸ் வாஷ் பண்ணும்போது, ஸ்வீப் பண்ணும்போது நீங்க என்ன ஜெபம் பண்ணலாம் அப்படின்னா, கொடுத்த ஆகாரத்துக்காக நன்றி. சாப்பிட்ட சாப்பாடு வந்து உம் ரத்தமாய் கிரியை செய்யட்டும் அப்பா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான சைலன்ட் ப்ரேயர்ஸ் வந்து உங்க மைண்ட்ல நீங்க வந்து பண்ணலாம். இப்போ க்ளோத்ஸ் வாஷ் பண்ணும்போது கண்டிப்பா அதில வந்து டர்ட் இருக்கும். ஸோ அத வந்து என் ஃபேமிலில இருக்க டர்ட்ஸ் மேலரங்கமான இருக்க டர்ட்ஸ வந்து நீங்க இந்த க்ளோத்ஸ்ல வந்து வாஷ் அவுட் பண்ணும்போது எப்படி அந்த டர்ட்ஸ் வந்து போதோ, அதே மாதிரி என்னோட ஃபேமிலில இருக்க இந்த கறைகள், என் மனசுல இருக்க கறைகளும் வந்து இதே மாதிரி வாஷ் அவுட் ஆகணும்னு சொல்லி நீங்க அப்படி ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணலாம். நெறைய பைபிள் ஸ்டோர்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதுல வந்து 1000 ஸ்தோத்திர பலிகள் அப்படின்னு சொல்லி ஒரு புக் வந்து இருக்கும். ஸோ அதுல வந்து ஆண்டவர வந்து பிரைஸ் பண்றதுக்கான நெறைய டெர்ம்ஸ் வந்து இருக்கும். பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த மாதிரி சொல்லி நெறைய இருக்கும். ஸோ யூ கேன் ஆல்சோ பிரேஸ் லைக் தட். அதே மாதிரி நம்ம தூங்கி எழுந்து நம்ம பெட்ட விட்டு இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பெட்லேருந்து இறங்குங்க. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாள்ல நம்ம கண்டிப்பா ப்ரேயரே பண்ண மாட்டோம். ஸோ அந்த ஒரு 30 செகண்ட்ஸ் ஆஃப் ப்ரேயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப லாங் ப்ரேயர்லாம் நீங்க பண்ணணுன்ட்டு இல்ல. அந்த ஸ்டார்ட் அப் ப்ரேயர மட்டும் நீங்க பண்ணுங்க. இதெல்லாம் பண்றதுக்கு வந்து நியூவா இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும். ஸோ டெய்லி பேசிஸ்ல நீங்க பண்ணும்போது, அதுவே உங்களுக்கு அப்படியே ப்ராக்டிஸ் ஆயிடும். ஸோ ஃபார் தட் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் கீப் அலாரம். ஒரு செட் அலாரம்ஸ் வந்து நீங்க வைக்கலாம். எல்ஸ் ஒரு டாஸ்க் மாதிரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்ல வந்து கேலண்டர்ஸ்ல நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்களே வந்து ஜர்னல் டைரீஸ் வைக்கிறீங்க அப்படின்னா, உங்கள நீங்களே வந்து நீங்க அ மார்க் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ணீங்களா? பண்ணலையா? அப்படின்னு சொல்லி உங்களுக்கே நீங்க வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பைபிள்ல வந்து டானியல வந்து நம்ம எடுத்துக்கலாம். டானியல் வந்து 3 டைம்ஸ் அ டே வந்து பிரேயர் பண்ணாங்க. அதே மாதிரி கிங் டேவிட் வந்து எடுத்துக்கலாம். அவர் வந்து எவ்வளோ பெரிய ராஜாவா இருந்தாலும், சாம்ஸ் சாப்டர் 5 வேர்ட்ஸ் 3ல வந்து அவர் காலையிலேயே எழுந்து ஆயத்தமாகி கர்த்தருக்கு நேராக அ பிரேயர் பண்ணதா நம்ம வந்து பைபிள்ல பார்க்குறோம். ஆபிரகாமின் மகனாகிய ஐசக்குக்கு வந்து எலியேசர் வந்து பொண்ணு பார்க்க போம்போது, ஆண்டவர நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணதா வந்து நம்ம பைபிள்ல பார்க்குறோம். அதே மாரி நம்ம எந்த காரியம் பண்றதுக்கு முன்னாடி தேவன நோக்கி ஒரு விசை நம்ம கண்ணோக்கி பார்த்துட்டு பண்றது, இட் இஸ் அ பிளெஸ்ஸிங் ஃபார் அஸ். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டூ மை யூடியூப் சேனல். சி யூ ஆல். பை.